அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஔவையாரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மூதுரையினுடைய ஆசிரியர் தான் இந்த ஔவையார். இவர் வந்து நிறைய நூல்கள் 4 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. மூதுரை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது தான் மூதுரை. ஸோ மூதுரையில மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. எத்தனை பாடல்கள் அப்படின்னா 31 பாடல்கள் இருக்குது. இதுல வந்துட்டு அதியமானுடைய முன்னோர்கள் கரும்பை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஔவையார் சொல்றார். அதியமானுடைய முன்னோர்கள் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்றத ஔவையார் சொல்றாங்க. அதியமானுடைய போர் எதிரி தொண்டமானிடம் சென்று ஔவையார் அதியமானுடைய போர் திறம் குறித்து சொல்றாங்க. ஸோ அதியமானுடைய போருக்கான எதிரி தொண்டமான் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் அதியமான் இந்த அளவுக்கு திறமை படைத்தவர் போரில அப்படின்றத அவங்க போய் சொல்றாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அந்த பாடல் வரிகளை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வரிகளை நான் வாசிக்கிறேன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பை இவங்க ரொம்ப அழகா இந்த ஔவையார் வந்து பாடல் வரிகளை நம்ம பார்க்கிறோம். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றதான் நம்ம இதுல வந்துட்டு இந்த வரிகள்ல நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அருமையான வரிகள். இப்ப கல்வியினுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். அடுத்து சொற்பொருள். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், மாசறனா குற்றம் இல்லாமல். அடுத்து சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் அப்படின்னா நாடு, தேசம்னா நாடு. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் அப்படின்றது நாடு. சிறந்த அறிவுரை கூறுவதால் இது வந்து மூதுரை அப்படின்னு வழங்கப்படுகிறது. இதுல 31 பாடல்கள் உண்டு. நம்ம இது ஏற்கனவே 31 பாடல்கள் இங்க பார்த்தோம் இல்லையா? 31 பாடல்கள். ஓகே, இதை பார்த்தோம். இதுல அந்த ஔவையார் வந்துட்டு அதியமானுடைய அவைக்கள புலவர். அதனாலதான் இது வந்துட்டு நம்ம ஔவையார் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்கு. அதியமானுடைய அவைக்கள புலவர். அதை நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அதியமானுடைய அவைக்கள புலவர். ஓகேங்களா? அடுத்தது சீர்தூக்கின், அது பார்த்தாச்சு. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இது வந்துட்டு மூதுரைன்னு சொல்றோம். இதுல 31 பாடல்கள் இருக்குது. துணையாய் வருவது தூயநல் கல்வி, திருமந்திரம். இளமையில் கல் அப்படின்றது ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. கல்வி அழகே அழகு நாலடியார். சனி நீராடு அப்படின்னு சொன்னது வந்து ஔவையார். இளமையில் கல் அப்படின்றது ஔவையார். கல்வி அழகே அழகு அப்படின்றது நாலடியார். சனி நீராடு என்றவர் ஔவையார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் என்றான். மறுபடியும் வாசிக்கிறேன். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் என்றான் அப்படின்னு சொல்றார். எனக்கு எல்லாமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு, எனக்கு எல்லாம் தெரியும், கட்டுறது எனக்கு எல்லாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ கட்டுறது நமக்கு கை மண்ணளவு தான். இன்னும் கல்லாதது இந்த உலகளவு இருக்குது அப்படின்றத நாம இந்த வரிகள்ல பார்க்கிறோம். எறும்பும் கூட தன்னுடைய கையால் பார்க்கும்போது எஞ்சான் தான் அப்படின்றத சொல்றான். சொற்பொருளை பொறுத்தவரையிலும் கைமண் அளவுனா ஒரு ஜான் எனவும் ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர். மெத்த அப்படின்னா மிகுதியாக, பந்தயம்னா போட்டி, புலவீர்னா புலவர்களே, கலைமடந்தை அப்படின்னா கலைமகள், துணையாய் வருவது துய நற்கல்வி, அதுதான் திருமந்திரம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இளமையில் கல் ஔவையார். கல்வி அழகிய அழகு வந்து நாலடியார். சனி நீராடு அப்படின்னு சொன்னவர் ஔவையார். இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல், அது ஔவையார், அது நமக்கு தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஔவையார். மருந்திய ஆயினும் விருந்தோடு உன் கொன்றை வேந்தனில் ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் என்று பாரதியார் ஔவையார் பாடியிருக்கிறாங்க. பாரதியார் வந்து ஔவையார் பற்றி பாடியிருக்கிறாங்க. சரிங்களா? சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல். அந்த தமிழ் மகள் சொல்லிய சொல் அப்படின்றது யாருன்னா இந்த தமிழ் மகள் தான் பாரதியார். அதனால ஔவையார் பற்றி பாரதியார் பாடியிருக்கிறாங்க.
தமிழ் மகள் அப்படின்றது ஔவையார். இந்த பாடல் வரிகள்ல தமிழ் மகள் சாதி ரெண்டுலயே வேறில்லை அப்படின்னு சொன்னாங்க. யாரு சொன்னா? தமிழ் மகள் சொன்னாங்க அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கிறாரு ஔவையார். அந்த தமிழ் மகள் தான் ஔவையார். அடுத்தது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிஸ்ஸையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்ற பாடலையும் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகள் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கணும். பார்க்க உங்களுக்கு இந்த வரிகள் இதில தான் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால நீங்க இந்த முக்கியமான வரிகள் மன்னனும் மாசறை கற்றோனும், நாடாக ஒன்றே அவளாக ஒன்றே இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அத ரிப்பீட்டடா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது மெமரி ஆயிடும். இது எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க ரிப்பீட்டடா ஜஸ்ட் உங்களுடைய நீங்க விஷுவலாவே நீங்க அத படிச்சுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு மைண்ட்ல உள்ள உங்களுக்கு பதிவாயிடும். ஓகேங்களா? சொற்பொருள் பொறுத்தவரையிலும் மிசைனா மேடு, அவள்னா பள்ளம், ஆடவர்னா ஆண்கள், ஒன்று அப்படின்னா தொடரும் சொல், நாடாக ஒன்றோனா நாடாக இருந்தால் என்ன? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவர் வந்து ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி அப்படின்றது ஔவையார். இதெல்லாம் அந்த காலத்திலேயே அணுவை துளைக்கணும் அப்படின்ற அந்த அறிவியல் பூர்வமான விஷயங்கள ஔவையார் அவருடைய பாடல்ல எழுதியிருக்கிறாங்க. அணுவை துளைச்சு 7 கடலை அதுல புகட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை ஆழமான ஒரு அறிவியல் திறன் பாருங்க. ஒரு அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன். இவரும் அணுவை பத்தி சொல்லியிருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னா நம்ம கம்பர் தான். ஒரு அணுவ 100 சதமா 100 சதமா நம்ம பிரிக்க முடியும் அப்படின்றத கம்பர் சொல்லியிருக்கிறாங்க. அறம் செய்ய விரும்பு என தொடங்கி 109 பாடல்கள் ஆத்திச்சூடியில இருக்குது. கொன்றை வேந்தன் ஔவையார் இயற்றிய ஒரு தமிழ் நூல். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என தொடங்கி கொன்றை வேந்தன்ல 91 பாடல்கள் இருக்குது. கொன்றை வேந்தன்ல மொத்தம் 91 பாடல்கள் இருக்குது. மூதுரை வந்து ஔவையாருடைய நீதி நூல். பழமையான அறக்கருத்துக்களை கொண்டிருப்பதால இதை மூதுரை அல்லது மூப்பு கூட்டல் உரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து முதனுடைய வேறு பெயர் வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் மகள் என பாரதியால் அழைக்கப்பட்ட பெண்பால் புலவர் யார் அப்படின்னா ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது வந்து ஔவையார் தான். சிறு திரும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர் ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர் ஔவையார். சின்ன எறும்பு கூட அதனுடைய கையினால பார்க்கும்போது அது என்ஜானுடையதுதான் அப்படின்றத சொல்றாங்க ஔவையார் சொல்றாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடல் அடியில் வரும் கருத்து மேன்மக்களுடைய உயர்வு குறித்து அவங்க சொல்றாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிற பாடல் வரி. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம ஔவையாருடைய அந்த புலவரை குறித்து பெண்பால் புலவரை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். தமிழ் மகள்னு பாரதியார் அழைக்கப்பட்டவர் வந்து ஔவையார் தான். அடுத்து வந்துட்டு அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் மொத்தம் 91 பாடல்கள் கொன்றை வேந்தன்ல. அறம் செய்ய விரும்பு அப்படின்றது தொடங்கி ஆத்திச்சூடியில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னா 109 பாடல்கள். ஒரு அணுவை சத கூறிற்ற கோணினும் உளன் அப்படின்னு சொன்னது கம்பர். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டணும்னு சொன்னது ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். அடுத்த பாடல் வரிகள் நாடாக ஒன்று காடாக ஒன்று அந்த பாடல் வரிகள். சனி நீராடு ஔவையார். கல்வி அழகே அழகு மட்டும் நாலடியார். அது பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து கலைமடதினா கலைமகள். மெத்தனா மிகுதியாக துணையாய் வருவது தூய நல் கல்வின்றது திருமந்திரம்ன்ற நூல் சொல்லுது. துணையாய் வருவது தூய நல் கல்வி அப்படின்றது. கற்றுள்ளது கைமண் அளவு இவருடைய நூல். இளமேல்கல் ஔவையார். கல்வி அழகே அழகு நாலடியார். சனி நீராடு ஔவையார். இதனுடைய பாடல்ல வந்துட்டு மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. மன்னனும் மாசறை கற்றோனும் சீர்தூக்கின் அதியமானுடைய போர் எதிரி தொண்டைமானிடம் சென்று ஔவையார் அதியமானுடைய போர் திறம் குறித்து சொல்றாங்க. மூதுரையில வந்து மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. ஔவையார் வந்து அதியமானுடைய அவைக்கள புலவர். இதை இப்போதைக்கு என்னால் டைப் பண்ண முடியல. அதனால அவைக்கள புலவர் ஔவையாருடைய அவைக்கள புலவர் தான் இந்த அதியமானுடைய அவைக்கள புலவர் தான் ஔவையார். சரி, அதை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க அந்த இடத்த. மூதுரை என்ற சொல்லினுடைய பொருள் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை. ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இது எல்லாமே வந்து மூதுரை எல்லாமே வந்து ஔவையார் எழுதிய நூல்கள். ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கோம். ஔவையாரை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்க. நல்லா படிங்க.
ஸோ நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற டைமிங்ஸ் வந்து நல்லா படிக்கிற நேரங்களை நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து முயற்சியுங்கள், வெற்றி உங்கள் கையில். தேங்க்யூ.